ஒரு நாள் ஒரு அப்பாவும் பெண்ணும் பட்டம் விட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ அப்பா மகள்கிட்ட, இந்த நூலோட வேலை என்னன்னு சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு மகள் உடனே, நூல் தான்ப்பா இந்த பட்டத்தோட சுதந்திரத்தை தடுக்குது அப்படின்னு சொன்னாலாம். அதுக்கு அப்பா, இல்லம்மா, இந்த நூல் தான் பட்டத்தை பறக்க வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோலை எடுத்து அந்த நூலை வெட்டி விட்டாராம். ஆரம்பத்தில் அந்த பட்டம் வானத்தில் தாறுமாறா மேலே பறந்துச்சான். கொஞ்ச தூரம் போன அப்புறம் கீழே விழுந்துடுச்சான். நம்ம பெத்தவங்களோட கண்டிப்பும் இப்படி தான். அவங்க நம்மளை இழுத்து பிடிச்சிட்டு இருக்கிறதாவும் அதிலிருந்து பிச்சுட்டு போகிறது தான் சுதந்திரம் அப்படின்னும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த சுதந்திரம் ரொம்ப தற்காலிகமானது. நமக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணும்னாலும் வாழலாம் அப்படின்னு தாறுமாறா போனால் இந்த பட்டம் மாதிரி ரொம்ப சீக்கிரத்திலே கீழே விழுந்துடுவோம். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் சாவியை பார்த்து சுத்தியல் கேட்டுச்சான். உன்னை விட நான் ரொம்ப வலிமையானவனாக இருக்கேன். ஆனாலும் ஒரு பூட்டை திறக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஆனால் நீ ஈஸியாக திறந்துடுறியே, அது எப்படி அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு சாவி சொல்லிச்சான், நீ என்னை விட பலசாலி தான், அதை நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீ பூட்டை திறக்க அதோட தலையில் அடிக்கிறேன், நான் அதோட இதயத்தை தொடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு. இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த உலகத்தில் அன்பை விட பெருசு வேறு எதுவுமே இல்லை.